மாமுகரை செவிலே சாடும் தனியானை சகோதரனை. இப்ப நம்ம திருக்கோவில்ல வள்ளி தெய்வ சேனா திருமணம் நிகழ்வினை நாம் எல்லாம் கண்டு ரசித்து அருள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்போ நேற்று வரைக்கும் சூரசம்ஹாரம் நடந்தீங்க. அடுத்த நிகழ்வு திருமணம். இதுல பாத்தீங்கன்னா முருகனுக்கு ஏன் 2 மனைவிகள், ஏன் 2 திருமணம் அப்படின்ட்டு நம்ம வழிமுறை. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, திருமால் மகாவிஷ்ணு அவங்களுக்கு 2 புதல்விகள். அதுல ஒருத்தங்க அமிர்தவள்ளி, இன்னொருத்தர் சுந்தரவள்ளி, அப்படி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க முருகனையே மனம் புரிய கடும் தவம் இருந்து வந்தார்கள். அப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க முருகனையே மணக்க வேண்டும் அவங்க கடும் தவம் இருந்து வரும்போது முருகன் தோன்றி தக்க தருணத்தில் 2 பேரையும் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வரமளித்தார். அதன்படி அவர் என்ன சொல்லி வரமளிச்சார்னா, அமிர்தவள்ளி என்பவர் இந்திரலோகத்தில் தேவேந்திரன் மகளாக வளர வேண்டும். அப்புறம் சுந்தரவள்ளி பூலோகத்தில் நம்பிராஜன் வேடர்குலத்தில் வளர வேண்டும். வளர்ந்து வரும்பொழுது தக்க சமயத்தில் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அருள் அறிந்தார். அப்ப இதே மாதிரி தேவேந்திர லோகத்தில் வளரும் பெண்ணுக்கு ஏன் தெய்வ யானை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்திரலோகத்தில் ஐராவதம் எனும் தெய்வ யானை இருந்தது. அந்த யானை தான் தெய்வ யானையை வளர்த்தனால் தெய்வ யானை என்று பெயர் பெற்றது. வள்ளிக்கு ஏன் வள்ளி என்று பெயர் பெற்றது? வேடர்குல அவங்க வயல்ல பாத்தீங்கன்னா இப்ப கிழங்கெல்லாம் வளர்த்திருப்பாங்க. அதுல கிழங்கு எடுத்து அந்த கிழங்கு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடம் குழியா இருக்கும். அந்த இடத்துல வள்ளி தோன்றினால் அவங்களுக்கு பேர் வள்ளின்னு வச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா தமிழருக்கே உரிய ஒரு 2 குணம் எதுன்னா வீரமும் காதலும் தாங்க. அதான் பல இதிகாசத்திலிருந்து புறநானூர்ல இருந்து எல்லாமே பார்த்தா அதுதான் தமிழருக்கு ஒரு பண்பாடுங்கிற மாதிரி சொல்லி வர்றாங்க. அதனால வீரத்துக்கு பத்தி நம்ம பார்க்கணும்னா நேற்று நடந்த சூரசம்ஹாரம் நிகழ்வு அது வீரத்துக்கு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி 2 பேரும் வளர்ந்து வர்றாங்க. இந்த தெய்வ யானைக்கு முறைப்படி பெரியவர்களால் பார்த்து நிச்சயித்து முறைப்படி தெய்வ திருமணம் நடக்கிறது. இது எங்க நடக்குதுன்னா, முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானைக்கு திருமணம் நடக்கிறது. சிவபெருமான் யானை தேவர்கள் அனைவரும் வாழ்த்தா முறைப்படி அரேஞ்சு மேரேஜ் சொல்லுவோம், அந்த மாதிரி நடக்கும். சரி, அடுத்தது இவர் என்ன இந்த சூரசம்ஹாரம் நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தெய்வ யானை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஓய்வெடுக்கிறதுக்காக திருத்தணி மலை செல்கிறார். திருத்தணி மலை பக்கத்துலதான் வள்ளிமலை அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குங்க. அந்த வள்ளிமலையில தான் வள்ளியாகிய பெண் நம்பிராஜன் அவரால் வளர்க்கப்பட்டு வருகிறார். அங்க இங்கதான் காதல் மனம் பார்க்கணும். எப்படின்னா, முருகப்பெருமான் குறிஞ்சி கிழவர் என ஓதும் கோயிலே அப்படின்னு அருள்நாதர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கிழவர் வேஷம் போட்டு போய் வள்ளியை மணக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் இவர் கிழவராயிற்று அப்படின்னு முதல்ல தெரியாது, முருகன் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரோட அண்ணன்
விநாயகர் பெருமான் அவர் யானை வடிவாக வந்து ஒரு சிறிய ஒரு நாடகம் மாதிரி நடத்தி அதுக்கப்புறம் வள்ளியை வந்து மனம் புரிகிறார். இதுல நம்மளுக்கு தத்துவம் வள்ளி திருமணத்துல வந்து நம்மளுக்கு உயர்ந்த தத்துவம் ஒண்ணு இருக்குங்க. அது எப்படின்னா, கூப்பிட்ட குரலுக்கு முருகன் வருவான். நம்ம எங்கிருந்து கூப்பிட்டாலும் முருகன் வருவான். வள்ளி ஒண்ணு முருகனை தேடி போய் மனம் புரியல. முருகன் வள்ளி வணங்கினால தேடி வந்தாரு. தேடி வந்து வள்ளி இருக்கும் இடத்தில் வந்து வள்ளியை மனம் புரிந்து கொண்டார். இதுல இருந்து நம்மளுக்கு தத்துவம் என்னன்னா, நம்ம முருகனை கூப்பிட்ட உடனே நம்மளுக்கு வருவாரு. நம் முன் தோன்றி நம்மளுக்கு அருள் செய்வார். நம்ம வந்து முருகனிடம் அருள் பெறலாம். இதுதான் வந்து இனியும் சொல்ல போனா, முருகன் வந்து தேவன், வள்ளி வந்து மாடப்பெண். பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஐக்கியம் அதோட எடுத்துக்காட்டு தான் வந்து வள்ளி திருமணம்ங்க. சூரசம்ஹாரத்துக்கு அடுத்தது தெய்வாலய திருமணம் நடக்கும். அப்புறம் வள்ளி திருமணம் நடக்குங்க. இதான் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்துல சொல்லி இருக்கிறாரு. அதனால வந்து நம்ம இந்த சூரசம்ஹாரம், கந்த சஷ்டி திருவிழா, இதுல ஒரு 6 நாள் நம்ம விரதம் இருந்து முருகனை பூஜித்து அருள் பெற்றது ஒரு விதம்ங்க. நம்ம இன்னையோட இன்னைக்கு திருக்கல்யாணம் பார்த்ததோட முருகனை நம்ம மறந்துடக்கூடாது. டெய்லி முருகனை நினைக்கணும். நம்மளுக்கு வந்து சுலபமா முருகனை நம்ம மனக்கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா கந்த சஷ்டி கவசம்ங்க. அது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். ஈஸியா யார் வேணா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். எளிய தமிழில் முருகனை வரவழைத்து நம் மனதில் இருக்க வைத்து நாம் பலன் தரலாம். அதனால வந்து இன்னையோட முருகனை மறந்துடாம டெய்லி முருகனை கந்த சஷ்டி பாராயணம் பண்ணி டெய்லி நீங்க வந்து வழிபட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் உயர்வடைவோம். இல்லாத எது யாருக்கு இல்லையோ அது கிடைக்கும். பணம் இல்லையா பணம் கிடைக்கும். சரியான வாழ்க்கை அமையலையா வாழ்க்கை கிடைக்கும். திருமணம் ஆகலையா திருமணம் ஆகும். குழந்தை பேர் இல்லையா குழந்தை பேர் இருக்கும். எல்லாம் முருகன் வருவான். கேட்ட குரலுக்கு வருவான், கேட்டதை கொடுப்பான். அதனால வந்து நம்ம தொடர்ந்து முருக வழிபாட்டை செய்து அவருக்கு பாராயணம், எளிய பாராயணம் ஆகிய கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து முருகன் அருள் பெறுவோமாக. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருள்வாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கெதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்